கொழும்பு காலிமுகத்திடல் அருகில் கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டு காணாமல் போனவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞனின் சடலம் இன்று காலை 8 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டிய கட்டப்புலா பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞனை இவ்வாறு அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் மேலும் சிலருடன் கடலில் நீராட சென்றிருந்த போது கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் குறித்த இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாளை கொண்டாடப்பட உள்ள மே தினத்தை முன்னிட்டு பல நகரங்களில் விசேட போக்குவரத்து திட்டங்களை முன்னெடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதுகாப்பு மற்றும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளுக்காக 10,000 போலீசாரை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். හෙට දවල් 12න් පස්සේ කොළඹ නගරයේ ප්‍රධාන මාර්ග කිහිපයක් සම්පූර්ණයෙන්ම වැසී යන්න පුළුවන් බේස්ලයින්. நாளை பிற்பகல் 12 மணியின் பின்னர் கொழும்பின் பல பிரதான வீதிகள் மூடப்படலாம். பேஸ்லைன் வீதி, புறக்கோட்டு வீதி, கனத்த வீதி, மரதான வீதி, ஐலவல் வீதி உள்ளிட்ட மேலும் பல வீதிகள் மூடப்படலாம். தேவையற்ற இடங்களில் வாகனங்களை தரித்து வைப்பதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தின் கிரிகத்தேன, பூண்டுலோயா மற்றும் நுவரெலியா ஆகிய 3 இடங்களிலும் மேதின வைபவங்கள் இடம்பெறுகின்றன. கிரிகத்தேன ஹட்டன் வீதி, கிரிகத்தேன அவிசாவட மற்றும் நாவலப்பிட்டிய ஆகிய வீதிகள் நாளை 12 மணி முதல் 1 அல்லது 2 மணித்தியாலங்கள் மூடப்படும். A9 வீதியின் யாழ் நகரிலும் சில வீதிகள் மூடப்பட உள்ளன. කාලයකට ඒ වගේම ඒ 9 මාර්ගයේ යාපනයේ ප්‍රදේශයේදී ආරුක්කු හන්දියෙන් දකුණට හරවා යවනවා. චෙම්මනි කංකසන්තුරේ පාර ඔස්සේ ඒත් වාහන ගමනාගමනයේ සීමා වෙන්න පුළුවන්. உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் நாளை மே தினத்தை கொண்டாட தயாராகின்றனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்தது. 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்த வேண்டும் என கோரி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாள் வருகை தந்திருந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வேலை நிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்திருந்தது. ஆளும் வர்த்தகத்தினால் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரினால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன்போது 4 உயிரிழந்ததுடன் 100கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் தேதி ஹேமாகர் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன்போது போலீசாருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கைகலப்பின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இந்த மோதலில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாமலே உள்ளது. இதனையடுத்து ஆகஸ்டஸ் பைன்ஸ், ஆல்ஃபர்ட் பார்டின்ஸ், அடால்ஃப் பீசர், ஜார்ஜ் எங்கிலஸ், சாமுவேல் ஃபீல்டன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஒஸ்கார் திபே ஆகிய பாட்டாளி வர்க்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவில் ஒஸ்கார் திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாமுவேல் ஃபீல்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி ரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் ஞாபகார்த்தமாக மே 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் வருடாந்தம் மே 1ஆம் தேதி தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் முதற் தடவையாக 1927ஆம் ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது. நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்தின் தந்தை என கருதப்படும் A.E. குணசிங்கம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக 1933ஆம் ஆண்டே மே தின பேரணி இடம்பெற்றது. கொழும்பு பிரைஸ் மைதானத்தில் ஆரம்பமான இந்த பேரணி காலிமுகத்திடலில் நிறைவடைந்தது. 1956ஆம் ஆண்டு இலங்கையில் மே 1ஆம் தேதி அரச விடுமுறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டங்களில் எமக்கு தெரிந்த வகையில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முதலாளித்துவம் என்பது மிகவும் மும்முரமாக முன்னேறிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்திற்கான அடிப்படை அல்லது அத்திவாரம் இடப்பட்டது என்று நாங்கள் கூறலாம். உண்மையில் சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களுடைய
தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய உரிமை சம்பந்தமான பிரச்சனைகளை, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை ஆட்சியாளர்களிடம் எடுத்து கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த தினம் பார்க்கப்படுகின்றது. இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மே தின கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்று நாங்கள் கூறலாம். கலனி பிரதேச சபையின் அஞ்சல் மடலை உபயோகித்து பிரதேச சபையில் அங்கம் வகிக்காத ஒருவரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் பிரதேச சபையின் இன்றைய பொது சபை கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சர் மெர்வின் சில்வாவின் தலைமையில் நடைபெறவுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின பேரணியிலும் கூட்டத்திலும் கலந்து கொள்ளுமாறு பிரதேச மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் நோக்கில் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூட்டத்தின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டம் பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சர் கலாநிதி மெர்வின் சில்வாவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டம் 2012 அன்று நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக காலை 9 மணிக்கு எமது வீட்டிற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு கூறுவது யார்? ரஞ்சித் சமரசிங்க, சுது ஐயா. அது எனது தம்பியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு நாம் வேண்டுகிறோம். சபைக்கு வருகை தரும் எமக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் இந்த அலுவலகத்தில் இருப்பதை பொதுமக்கள் அவதானித்துள்ளனர். இந்த கீழ்த்தரமான அரசியலுக்கு கழனியில் முற்றுப்புள்ளி வைத்து இங்குள்ள மக்களுக்கு, கழனியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு சுதந்திரமாக அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி தாருங்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து என்ன புலப்படுகின்றது? கலனியில் உள்ள அமைப்பாளர்களின் இயலாமை புலப்படுகின்றது என்று கலனி பிரதேச சபையின் லெட்டர் ஹெட் என்று கலனியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நபர்கள் இருப்பதில்லை. இந்த நிலைக்கு அமைப்பாளரும் அமைப்பாளரின் உதவியாளரும் தள்ளப்பட்டுள்ளனர். எவ்வளவு சத்தமிட்டாலும் மக்கள் என்று மெர்வின் சில்வாவுடன் இல்லை. கரப்பான் பூச்சி போன்றவையே கலனியில் இருப்பதாக அமைச்சர் மெர்வின் சில்வா கூறுகிறார். 2000 போன்ற சிறு தொகை வாக்குகளை பெற்ற மெர்வின் சில்வா 50,000 வாக்குகளை பெறச் செய்தவர்கள் இந்த கரப்பான் பூச்சிகள் அல்லவா? இதேவேளை கலனி பிரதேச சபையின் தலைவர் தன்னை தாக்கியதாக கமர்ஷியல் ஊரா நிறுவனத்தின் கண்காணிப்பாளர் ஒருவர் கிரிபத்கொட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இன்று மாலை ஹுனுபிட்டி சந்திக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த கண்காணிப்பாளர் தன்னை தாக்கியதாக கலனி பிரதேச சபையின் தலைவரும் கிரிபத்கொட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். புராதன காலத்தில் கட்டப்பட்ட குளங்களும் கால்வாய்களும் பண்டைய மன்னர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ளும் சான்றாதாரங்களாக விளங்குகின்றன. புத்தளம் மாவட்டம் முந்தல் பிரதேசத்தில் உள்ள குளங்களில் விசாலமானதாக கொல்லிமலை குளம் விளங்குகிறது. இந்த குளத்திலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் பல அரிய வகை மூலிகைகள் வளர்ந்துள்ளதால் மூலிகை குளம் என்ற பெயராலும் நீர்நிலை அழைக்கப்படுகிறது. வெளிநாட்டு சுற்றுலா பறவைகள் இந்த குளத்தை அண்டிய பகுதிகளில் சஞ்சரிப்பது இந்த குளத்தின் அமைவிடத்தின் சிறப்பை வலியுறுத்தி வருவதாக அமைந்துள்ளது. அரிதான பல்வேறு வகை மூலிகைகளை தன்னக கொண்ட இந்த குளம் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இப்பிரதேசத்தில் உள்ள மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக உள்ளது. அம்பாறை அட்டாளைச்சேனை பிரதேச சபை தவிசாளரின் சகோதரர் மீது இன்று மாலை துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. அட்டாளைச்சேனை நகரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ராஜித் ரோஹன குறிப்பிட்டார். அத்துடன் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ராஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்படும் நபர் காயமடைந்த நபரின் நண்பனர் எனவும் இருவரும் வெளிநாடு ஒன்றில் இருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ராஜித் ரோஹன மேலும் கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.